நமக்கு இப்போ குழப்பமாக இருக்குல்ல, திரும்பி போகவா இல்லை தொடர்ந்து போகவா? இப்படிப்பட்ட குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி நம்மால் வைக்க முடியவில்லையே. முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தேவ சமூகம். அங்கே போவோம். ஒருவேளை நாம் போக வேண்டிய வழியை நமக்கு தெரிவிப்பார். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, சில காரியங்களில் தீர்மானம் எடுக்க முடியாமல் குழப்பமான மனநிலைமையில் இருக்கிறீர்களா? தேவ சமூகத்தில் வாருங்கள். தேவ சமூகத்தில் உங்கள் காரியத்தை சொல்லி தேவனிடத்தில் கேளுங்கள். அவர் சொல்வது தப்பாமல் நடக்கும். நாம் போக வேண்டிய வழியை அவர் நமக்கு தெரிவிப்பார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்லாங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று. சங்கீதம் 32 ஏசாயா 48 எப்படி சொல்லியிருக்கிறார்? காட்டுவேன் என்று மட்டுமல்ல, பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து உன்னை நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே சொல்லியிருக்கிறார் அல்லவா? கவலையை விடுங்கள், கர்த்தர் சமூகத்தில் வாருங்கள். உங்கள் இருதயத்தில் இருக்கிற குழப்பங்களை அவருக்கு முன்பாக வையுங்கள். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். அதை தெரிந்தெடுத்து பயணியுங்கள். உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.